வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி மேங்கோ பிர்னி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 4 டீஸ்பூன் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சின பிறகு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் ஒரு சிட்டிக்கை நெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கலந்தால் அதில் ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா க்ளீனாக அப்படியே தனித்தனியாக வந்துடும். அதனால் பாருங்கள், வெந்ததும் அந்த ஜவ்வரிசி வெந்துட்டுன்னா ஒவ்வொரு கீழே இருக்க ஜவ்வரிசியெல்லாம் மேலே வந்துடும் அந்த தண்ணியில். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னு. இந்த ஜவ்வரிசி அப்படியே வேகட்டும். சைடில் ஒரு கடாய் வச்சுப்போம். அதில் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அது நல்லா பாயில் ஆகட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்து போச்சு. நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுவோம். அது தனித்தனியாக வரும். அந்த ஜவ்வரிசி அப்படியே ஒட்டிக்காமல் சீக்கிரமாக கெட்டி ஆகாமல் அந்த பாலில் போடும்போது அப்படியே தனித்தனியாக விரிஞ்சு வரதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. போடும்போது இப்படி தான் இருக்கும். அந்த பாலில் போட்டதும் எல்லாம் கரெக்டாக வந்துடும். இந்த பால் ஒரு ஹாஃப் காஞ்சி அது கொஞ்சம் சுண்டும். கொஞ்சம் கால்வாசி சுண்டின உடனே இந்த ஜவ்வரிசியை போட்டுடுங்க. இந்த ஜவ்வரிசி போட்ட பிறகு ஒரு 1/4 கப்பு சுகர் போட்டுடுங்க. சுகர் போட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதெல்லாம் இந்த ஜவ்வரிசியெல்லாம் செப்ரேட்டாக வந்துடும். அந்த சுகரும் கரைஞ்சிடும். பிறகு ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். அது அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும். அது கொஞ்சம் திக்காகும். ஒரு ஹாஃப் அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு அப்படி வரும். அது வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா கூலாகட்டும். கூலான பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மாம்பழத்தை நான் ஒரு ஹாஃப் கப்பு தான் பழத்தை அந்த மில்கில் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரே மாதிரியாக திரியாக இல்லாமல் ஒரே லெவலாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்க. பாருங்கள், மாம்பழம் போட்டதும் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் அந்த பால். உங்களுக்கு ஜவ்வரிசி போட பிடிக்கலன்னா அதே அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு அதை வறுத்துட்டு கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை அது மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சஃப்ரன் போட்டுடுங்க. குங்குமப்பூ மேலே போட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு டெசர்ட் டைப்பில் இருக்கும். செமி ஐஸ்கிரீமாக இருக்கும். 1 hour to 2 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். நல்லா சில்லுன்னு நல்லா கூலாக இருக்கும் இந்த சம்மருக்கு. இந்த மேங்கோ பிர்னியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சில்லுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.